ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி ஈஸியான சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சிக்கனை போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு, இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணணும். 5 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த லெமனும் இந்த தயிரும் ஆட் பண்ணுறனால இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் சிக்கன் குருமாவில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டெண்டராக இருக்கும். அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம் கடாயில். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஆட் பண்ணிப்போம். பேசிக் மசாலாஸ் தான். ஒரே ஒரு ஸ்டார் அனஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இதில் 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் குருமாவுக்கு இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே வதங்கும்போது நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி, பூண்டு, நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த மாதிரி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், நார்மல் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம்ல மசாலாஸ் போட்டு சிக்கன், அதை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலாஸ் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போவே இதில் வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெயிலே வதங்கும் போது தான் இந்த மசாலாஸும் நல்லா குக் ஆகும், இந்த சிக்கனில் இருக்கிற மசாலாஸும் நல்லா குக் ஆகும். அப்புறம் தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இது இப்படியே நம்ம சாட்டே பண்ணிகிட்ருக்கணும். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அப்பப்போ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதான்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சிக்கனில் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இந்த கிரேவியோடு எல்லாம் சேர்ந்து தண்ணி அதுவே சிக்கனில் இருக்கிற தண்ணியை விட்டுருக்கு. நான் இன்னும் ஆட் பண்ணல. இப்போ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணியிருந்த அந்த பவுல்லையே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் இதிலேயே ஹாஃப் பாயில் ஆகிருக்கும். இனிமேல் அந்த வாட்டரில் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இந்த மீன்வைல் டைமில் நம்ம ஒரு 8 பீஸ் கோகோனட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், 8 பீஸ். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு
கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோம்பு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம போடும்போது நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் வந்து 75% வந்து குக் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபோர்க்கில் எடுத்து சிக்கன் பீஸை வந்து நம்ம குத்துனோம்னா ஈஸியாக உள்ளே போகணும். அதுதான் இதோட கரெக்டான இது. ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்காக டைமிங் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட சிக்கன் இது வந்து குக் ஆகிடும். நல்லா மசாலாஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் வீட்டில் இருக்கிற மசாலாஸ் தான், வேறு எந்த மசாலாஸும் கிடையாது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சும்மா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நார்மல் ரைஸு, சப்பாத்தி, கீ ரைஸ், வாட்டெவர் எதுனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.